வணக்கமகளே. சிங்கம்பூரணி தாலுகா கல்லம்பட்டி கிராமத்தை சேர்ந்தவர்தான் சுப்பிரமணியன். இவருடைய மகன்தான் பாண்டித்துரை. இவருக்கும் சிவகங்கை தாலுகா உசிலம்பட்டியை சேர்ந்த ரவிக்குமாரின் மகளான பூமிகா என்ற 19 வயது மாணவிக்கும் கடந்த பிப்ரவரி மாதம் 3ஆம் தேதி திருமணம் நடந்தது. பூமிகா சிவகங்கை கல்லூரியில் பிஎஸ்சி 2ஆம் ஆண்டு படித்து வருகிறார். திருமணத்திற்கு பின்னரும் பாண்டித்துரை தன் மனைவியான பூமிகா கல்லூரி சென்று படிக்க அனுமதித்திருக்கிறார். இருந்தபோதிலும் கடந்த சில தினங்களாகவே பூமிகா சோகமாக காணப்பட்டுள்ளார். இந்த நிலையில்தான் நேற்றிரவு கணவரான பாண்டித்துரையின் வீட்டிலுள்ள மின் விசிறியில் சேலையில் தூக்கிட்டு சடலமாக தொங்கிய நிலையில் பூமிகா மீட்கப்பட்டுள்ளார். இது குறித்து பூமிகாவுடைய மூத்த சகோதரியான சோபனா அளித்த புகாரின் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற ஏஎஸ் கோட்டை போலீசார் சடலமாக தொங்கிய பூமிகாவின் உடலை கைப்பற்றி திருப்பத்தூர் அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக பூமிகாவின் உடலை கொண்டு சென்றனர். போலீசார் நடத்திய விசாரணையில் திருமணமான புதிதில் இருவரும் ரொம்ப சந்தோஷமாக சென்றதாகவும் கல்லூரிக்கு கூட பூமிகா ரொம்ப மகிழ்ச்சியாகவும் சென்று வந்ததாகவும் தெரிகிறது. அண்மையில் ஒரு நாள் கணவரான பாண்டித்துரை தன் மனைவியான பூமிகாவிடம் தன்னுடைய முன்னாள் காதல் குறித்து மனமிட்டு பேசியிருப்பதாக கூறப்படுகிறது. அப்போது தான் துபாயில் வேலை பார்த்தபோது பாரில் நடனமாட வந்த தமிழகத்தை சேர்ந்த ஒரு பெண்ணுடன் தனக்கு பழக்கம் ஏற்பட்டு அது நாளடைவில் காதலாக மாறியதாகவும் தெரிவித்துள்ளார். தான் அந்த பெண்ணை வெறித்தனமாக காதலித்து அவரையே திருமணம் செய்ய திட்டமிட்டிருந்ததாகவும் தன் மனைவியான பூமிகாவிடம் தெரிவித்துள்ளார். அதன் பிறகு ஊரில் விசாரித்த போதுதான் அந்த பெண்ணுக்கு ஏற்கனவே திருமணமாகி 6 வயதில் மகள் இருப்பதை அறிந்து நான் அதிர்ச்சி அடைந்தேன். அதன் பிறகு அந்த பெண்ணுடன் சண்டையுமிட்டேன். ஏன் என்னிடம் இந்த உண்மையை மறைத்தாய் என்று. அதன் பிறகு அந்த பெண்ணுடன் பழகுவதை நான் கைவிட்டு விட்டதாகவும் இனி நான் உனக்கு உண்மையாக இருப்பேன் என்பதும் பாண்டித்துரை தன் மனைவியான பூமிகாவிடம் தெரிவித்திருக்கிறார். அதை கேட்ட நாள் முதலே தான் தனது கணவனுடன் பேசுவதையே பூமிகா குறைத்து கொண்டதாகவும் கூறப்படுகிறது. இதனால் கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளான பூமிகா தன்னுடைய கணவனின் முன்னாள் காதல் குறித்து தன்னுடைய தாய் தந்தையிடமும் தெரிவித்து கதறி அழுதிருக்கிறார். உடனே அவருடைய பெற்றோர்களோ இந்த கணவன் மனைவிக்குள் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த விரிசலானது தானாகவே சரியாகிவிடும் என தன்னுடைய மகளுக்கு தான் அவர்கள் ஆறுதலும் கூறி வந்துள்ளனர். இந்த நிலையில்தான் பூமிகாவுக்கு மன அழுத்தம் அதிகமாகி கணவனுடைய வீட்டில் யாரும் இல்லாத சமயத்தில் மின்விசிறியில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டிருப்பது போலீசாருடைய விசாரணையில் தெரியவந்திருக்கிறது. திருமணமாகி 20 நாளிலேயே புதுப்பெண் கணவர் வீட்டிலேயே தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதால் தேவக்கோட்டை சார் ஆட்சியர் மாப்பிள்ளையின் உறவினர்களிடம் விசாரணையை மேற்கொண்டார். திருமணத்திற்கு பின்னர் மனைவிக்கு எல்லாம் தெரிந்திருக்க வேண்டும் நினைத்ததில் எந்த விதமான தவறும் இல்லை. ஆனால் கல்லூரி செல்லும் வயதுடைய பக்குவம் இல்லாத ஒரு பெண்ணை திருமணம் செய்து வைத்ததுதான் இந்த விபரீத முடிவிற்கு காரணம் எனவும் போலீசார் தரப்பிலிருந்தும் கூறப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.